அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்திருக்கின்றோம். லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மனிதர்களுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது பாருங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம்? ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருவோமா? ஒரு 70 வருஷம் வாழ்ந்துருவோமா? நாம் எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்துல வாழ்றோமோ அந்த காலகட்டம் என்பது நமக்கு ஒரு சோதனை களம் என்று இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான். இன்னும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மற்றொரு வசனத்துல இறைவன் மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் சோதனைகளை கொடுப்பான் என்பதை குறித்து சொல்லுகின்றான். ஒரு நமுலு வண்ணக்கும் விஷயம், உங்களை ஓரளவு பயத்தாலும் பசியாலும் அம்வால், உங்களுடைய செல்வங்களை குறைத்தும் உங்களுடைய விளைச்சல்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் என்று இறைவன் பேசுகிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணமே சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவன் எதற்காக நமக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறான்? இவன் எப்படி நிம்மதியா இருக்கலாம்? இவன் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலயா? கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்துல ஒரு நல்லடியார் தொடர்ச்சியாக பல விஷயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். கடைசியில மறுமையில எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார். இந்த உலகத்தில் இறைவன் நம்மை சோதிப்பதற்கான காரணமே நாளை மறுமையில் நாம் இலகுவாக சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த உலகத்துல இறைவன் நமக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்தா அது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாரமாக பார்க்க கூடாது, ஒரு பாக்கியமாக பார்க்க வேண்டும். இறைவன் எந்த அளவிற்கு நமக்கு சோதனைகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அந்த அளவிற்கு நாளை மறுமையில் நாம் வெற்றியடைவதற்கான ஒரு பாதையை இறைவன் எளிமையாக்கி கொண்டிருக்கிறான்.